என்ன இருக்கும்? அன்னைக்கு அண்ணன் இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு விரட்டாம கருணைப்பட்டு விட்டார்ல, அது இன்னைக்கு முழுசா நிறைவேறி இருக்கும். என்ன வேலு பேசுறீங்க? கீர்த்திய வீட்டை விட்டு விரட்டி அடிச்சா தெருவுல போய் கஷ்டப்பட போறது அவ மட்டும் இல்ல, அவ வயித்துல வளர்ற நம்ம வீட்டு வாரிசும் தான். இப்படி எந்த பாவமும் அறியாத நம்ம திருமாமாவோட குழந்தை குடும்பம் இல்லாம வீடு இல்லாம நடு தெருவுல போய் கஷ்டப்படுறது நல்லா இருக்குமா? எக்காரணத்து கொண்டும் அது மட்டும் நடந்துடவே கூடாது. அது நம்ம குடும்பத்துக்கு பெரிய அவமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இத்தனை நாள் சும்மாவே அவங்கள காப்பாத்தி வர்றதுக்காக போராடிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அண்ணனோட குழந்தைய அவங்க வகுத்துல சுமக்க வேற ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே சொல்லவா வேணும்? ஆனா ஒண்ணுங்க, இதவே காரணமா வச்சு அவங்க மறுபடியும் தில்லுமுள்ளு பண்றதுக்கு ஏதாவது ஆரம்பிச்சாங்க, அப்புறம் நான் இல்ல வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. இது வரைக்கும் கீர்த்தி தப்பு செஞ்சது எல்லாம் வேற. இனிமே அவ ஒரு குழந்தைக்கு தாயாக போறவ. தாய்மாவளை நிச்சயமா மாத்தும். நீங்க வேணா பாருங்களேன். இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கு. என்ன கடமை? திருமாமாவையும் கீர்த்தியையும் நாம தான் ஒண்ணு சேர்த்து வைக்கணும் வேலு. அதையே நாம செய்யணும். அதுவும் இல்லாம அண்ணன் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் விலகி இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல வேலு. மாமாவோட மனசுல கீர்த்தி மேல இருக்கிற வெறுப்பு அதிகமாக அதிகமாக அவரால வீட்டுல இருக்கிற எல்லாருக்கூடயும் சகஜமா இருக்க முடியல. அப்புறம் தேவையில்லாம காலையில நடந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், சீக்கிரம் திருமாமாவையும் கீர்த்தியையும் ஒண்ணு சேர்க்க வேண்டிய கடமை நம்மளோடதான். கீர்த்தியும் இவ்ளோ தப்பு பண்ணதுக்கு அப்புறம் மாமாவில மன்னிச்சு ஏத்துக்கிட்டா அவளும் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. யார் யாரெல்லாமோ ஒண்ணு சேரணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா பாருங்க நாம எப்ப ஒண்ணு சேர்றதுன்னு தான் தெரியல. வேலு, அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. முதல்ல மாமாவும் கீர்த்தியும் ஒண்ணு சேரட்டும், அதுக்கப்புறம் அண்ணியும் அண்ணனும். ஐயோ அம்மா அம்மா அம்மா, தாயே தாயே, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நான் போய் படுக்கிறேன், சரியா? தள்ளுங்க. இதெல்லாம் எடுத்துட்டு எங்க போறீங்க? எங்க போவாங்க? தூங்குறதுக்கு தான். அதான் தெளிவா சொல்லிட்டீங்களே, மகா அன்னைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாம ஒன்னா வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம்னு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன இங்க வேலை? அதான் நான் ஹால்ல போய் படுத்துக்கிறேன். அதெல்லாம் சரிதான். அப்படி நீங்க வெளியில போய் படுத்து அத்தை மாமா யாராவது உங்களை பார்த்து ஏன்டா நீ வெளியில படுத்திருக்கேன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஐயோ ஆமால, இது விஷயமா அவங்க கிட்டயும் பதில் சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ என்னங்க பண்றது? ஒன்னா ஒரே ரூம்ல படுக்கிறதுனால குழந்தை எல்லாம் ஒண்ணு வராது. நீங்க தாராளமா இந்த ரூம்ல ஏன் கூடவே படுத்துக்கலாம். ஆனா என்ன, கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்பாடோட இருக்கணும், அவ்வளவுதான். சரி சரி சரி, அதுவும் சரிதான். அப்போ நான் இங்கேயே படுத்துக்கிறேன். சரி தள்ளுங்க, சரி கொஞ்சம் தள்ளுங்க 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 தள்ளுங்க. அப்பாடா, குட் நைட். இவரெல்லாம் மரமண்ட மரமண்ட டியூப்லைட் பக்கத்துல வந்து படுத்துக்கோங்கன்னு சொல்லியும் கீழே போய் படுக்கிறீங்களா? படுங்க, எனக்கு என்ன, நான் இந்த பெட்ல தனியாவே படுத்துக்கிறேன். உங்க மனசு கஷ்டப்படும். ஒண்ணும் இல்ல, நீங்க தூங்குங்க. குட் நைட். புருஷங்காரன் தரையில படுக்கிறானே, மேல வந்து படுன்னு ஒரு வார்த்தை சொல்றாளா? கண்ணஞ்சக்காரி கண்ணஞ்சக்காரி. தூங்கிட்டாரா இல்ல தூங்கமா இருக்காரா?
ஆ? தூங்காம இருக்கீங்க? அது வந்து என்னன்னு தெரியல, அது தூக்கம் வர மாட்டேங்குது. ஒருவேளை கீழே படுக்கிறதுனால தூக்கம் வரலையோ என்னமோ. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, மேல வந்து என் பக்கத்திலே படுத்துக்கலாம். அப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது மேல வந்து படுத்தா அப்படி இப்படி ஆயிரும்னு ஏதோ ஒண்ணு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்களே. அப்புறம் நாளை பின்ன ஏதோ ஒண்ணுன்னா நீ என்னத்தான் நீங்க சொல்லுவீங்க. நான் கீழே இங்க கொஸ்கடியிலே படுத்துக்கிறேன். இவ்வளவு தூரம் சொல்லியும் வீராப்பா கீழே தான் படுப்பேன்னு சொன்னா படுங்க. யார் தடுத்தா? நான் படுக்கிறேன். என்ன படுத்துட்டான், இப்ப என்ன பண்றது? நமக்கு வேற கீழே படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. வீராப்பா வேற சொல்லிட்டோம், இப்ப என்ன பண்றது? ஏதோ நீங்க வேற இவ்வளவு ஆசைப்பட்டு சொல்றீங்க. இதுக்கப்புறமும் நான் மேல வராட்டினா பாவம் உங்க மனசு கஷ்டப்படும். உங்க மனசு கஷ்டப்பட்டா இந்த வேலுவோட மனசு அதை விட பயங்கரமா கஷ்டப்படும். அதனால பரவாயில்ல, நான் மேலே வந்து படுத்துக்கிறேன். கொஞ்சம் தள்ளி போடுங்க கொஞ்சம். என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒண்ணுங்க, நானு இந்த பக்கம் தான் திரும்பி படுத்திருக்கிறேன், நீங்க அந்த பக்கமே திரும்பி படுத்துக்கங்க. அப்படிலாம் கஷ்டப்பட்டுலாம் யாரும் உங்களை படுக்க சொல்லல. நீங்க வேணும்னா கீழே இறங்கி படுத்துக்கோங்க. இல்ல பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் எங்க படுத்தாலும் கட்டுப்பாடோட தான் இருப்பேன். ஏங்க இல்ல, நாம இப்படி ஒன்னும் பக்கத்துல படுக்கிறதுனாலலாம் குழந்தை பிறந்துடாதுல்ல?